அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் இன்று ஒரு அதிசயமான விஷயம் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுதான் சந்திர கிரகணம் மற்றும் அதற்கான இஸ்லாமிய பார்வை. விஞ்ஞான ரீதியாக சந்திர கிரகணம் என்பது பூமி, சூரியன் மற்றும் நிலாவுக்கு நடுவில் வரும்போது ஏற்படுகிறது. அப்போது பூமியின் நிழல் நிலா மீது விழுகிறது. அதனால் நிலா சிகப்பாகவோ கருப்பாகவோ தெரியும். இதையே பிளட் மூன் என்று அழைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு முறை சந்திர கிரகணம் ஏற்பட்டது. அப்போது மக்கள் பயந்தார்கள். சிலர் இதை யாராவது பிறந்ததாலோ இறந்ததாலோ ஏற்பட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் நிலாவும் அல்லாஹ்வின் அடையாளங்களில் 2 அடையாளங்கள். சந்திர கிரகணம் யாருடைய பிறப்பாலும் இல்லை, இறப்பாலும் இல்லை. ஆனால் நீங்கள் கிரகணத்தை கண்டால் தொழுகை செய்யுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இஸ்லாமில் சந்திர கிரகணம் வந்தால் சலாத்துல் குசூஃப் என்ற சிறப்பு தொழுகை செய்ய வேண்டும். அதோடு துஆ, இஸ்திக்ஃபார், சதகா இவையும் மிக சிறந்தவை. இது ஒரு எச்சரிக்கை, அல்லாஹ்வின் அடையாளம் என்பதை நினைவுபடுத்துகிறது. அன்பான சகோதரர்களே, சந்திர கிரகணம் என்பது ஒரு இயற்கை சம்பவம் மட்டுமல்ல, அது அல்லாஹ்வின் அடையாளம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவில் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.